கொண்டு வந்துட்டேன். இதோ என் வயிற்றிலே பாலவார்த்தட கண்ணு. கேவலம் இந்த அற்ப நகைக்கா எங்க இந்த கல்யாணம் நின்னு போயிடுமோன்னு பயந்தேப்பா. ஆமாம்மா, இந்த வைர நெக்லஸ் இல்லைன்னா கல்யாணம் நடக்காதுன்னு சம்பந்திக்க சொன்னப்போ என்ன செய்யறதுன்னே தெரியாம நானும் திகைச்சேன். மாப்பிள்ளை ரொம்ப நல்லவரத்தா இருக்காரு. அவர் அப்பாவை எவ்வளவோ எதிர்த்து பேசி பார்த்தார். அவர் பிடிவாதத்தை அவரால மாத்த முடியல. என்ன செய்வார் பாவம். பாவம், இந்த நிலைமையில கூட நாம மத்தவங்களை பார்த்து பரிதாபப்படுறோம். ஆனா நம்மளை பார்த்து யாருமா பரிதாபப்படுற? அப்படியெல்லாம் பேசாதே தம்பி. ஏதோ கடவுளாவது நமக்கு துணையா இருக்காரு. கடவுள்? அம்மா, இது வரைக்கும் கடவுள் நல்லவங்களுக்கு தான் துணையா இருப்பாருன்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு தாமா தெரிஞ்சுக்கிட்டு அவர் கெட்டவங்களுக்கு கூட துணையா இருக்காரு. ஆமா, இந்த நெக்லஸ் எப்படி கிடைச்சது? கேட்க கூடாத சிநேகிதகிட்ட கேட்டேன். முதல்ல அவன் மறுத்தான். என்னுடைய நிலைமையை சொல்லி கெஞ்சினேன், கதறினேன். 4 மாசத்துல இதை திருப்பி கொடுக்கறதா வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ணா, என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். எனக்கு கல்யாணம் நடக்கலன்னா என்னன்னா அதுக்காக நீங்க ஏன் இன்னொருத்தர் காலில் போய் விடணும்? சின்ன பொண்ணா லட்சணமா இல்லாம பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன வேலை? அம்மாவோட நானும் பேசுறத ஒட்டா கேட்கற நீ. அண்ணா, சீதா சீதா, நீ உள்ள போம்மா, நீ உள்ள போ. சீதா, இந்த பாருமா, குடும்பம் இருந்தா எவ்வளவோ இருக்கத்தாமா செய்யும். அதை பத்தி எல்லாம் நீ ஏன் கவலைப்படுற? பொழுது விடிஞ்சா முகூர்த்தம். நீ சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டாம். பாமா, போய் படுத்துக்க. ஹலோ மிஸ்டர் மாதவன். எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். எங்க வைஃப்ல கூட்டு வரலீங்களா? என்ன மது, இன்னும் ரெடி ஆகாம இருக்க? நகை நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்கியா? போனா போதுமா, வேற ஒண்ணு வாங்கிட்டா போச்சு. என்னப்பா அப்படி சொல்றீங்க? அந்த நகை எவ்வளவு ஜாக்கிரதையா பாதுகாத்து வந்தேன்னு உங்களுக்கு தெரியாதா? என் கழுத்தை விட்டு கூட கழட்டாம வச்சுக்கிட்டு இருந்தேனப்பா. அரடா, இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்கு அனாவசியமா வரி பண்ணிக்காதமா. பாரு, போலீஸ் கூட ரிப்போர்ட் பண்ணியாச்சு. அது தானா கிடைக்கும். நாம இன்னைக்கே ஊருக்கு போய் சேர்ந்தாகணும். சீக்கிரம் புறப்படு. அம்மா சீதா, நீ தீர்க்காயுசோட தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். புருஷன் வீட்டுல நல்ல பேர் எடுத்து 4 பேரும் மெச்சும்படி நடந்துக்கோமா. அம்மா போயிட்டு அம்மா, போயிட்டு. நான் வர்றேன். அண்ணா எழுந்திருங்க, எழுந்து. அம்மா சீதா, இத பாருமா, என்னுடைய கடமை தீர்ந்து போச்சு. உன்னை நல்ல இடத்துல ஒப்படைச்சிட்டேன். இனிமே உனக்கு தாமா பொறுப்பு அதிகம். புருஷனுடைய சுகதுக்கம், இன்ப துன்பம் எல்லாத்தையும் ஒண்ணுதான் பாவிச்சு அவருக்கு சேவை செஞ்சு உத்தமமான பெண்ணுன்னு பேரெடுத்தா அதுதாம்மா எங்களுக்கு பெருமை. புறப்படுமா, புறப்படு. ரவி, சீதா ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு. அவ ஏதாவது சிறுபிள்ளைத்தனமா தப்பு பண்ணிட்டா நீதான் அதை மன்னிக்கணும்.
நான் உனக்கு அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. ஏதோ வளர்த்த பாசம் சொல்லி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மிஸ்டர் சந்திரன். உங்க தங்கைக்கு ஒரு குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். வரட்டுமா? போயிட்டு போயிட்டு வரணும். சரிம்மா, போட்டுப்பா. அம்மா, இவ்வளவு நல்ல புருஷனை அடைஞ்சதுக்கு சீதா ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். இல்லை சந்திர, நான் தான் அதிர்ஷ்டம் செஞ்சேன். நல்ல மகனுக்கு நான் தாய் இல்லையா? ஐயா வாங்க. இந்த வீட்டுல தங்கியிருக்காங்களே அவங்க யாரு? யாரோ எனக்கே தெரியாது. மദ്രാஸ்ல இருந்து வந்தாங்க, 2 நாள் தங்கி இருந்துட்டு போயிட்டாங்க. போயிட்டாங்களா? ஆமா, யார விசாரிச்சா மெட்ராஸ்ல அவங்களுடைய விலாசம் தெரியும்? நீ என்னப்பா, இந்த விடுதிக்கு எவ்வளவோ பேர் வர்றாங்க போறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சா வச்சுக்க முடியும்? சந்துரு, உனக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கு. அம்மா, எனக்கு வேலைக்காக மெட்ராஸ்ல ஒரு பெரிய பணிக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன்னு சொல்லல? ஆமா. என்ன உடனே புறப்பட்டு வர சொல்லி ஆர்டர் வந்திருக்கம்மா. அப்படியா? ஏன் சீதா தயங்கி அங்கேயே நிக்கிற? வாயே. மன்னிச்சிருங்க, கை தவறிடுச்சு. அப்பா போனா போகுது, அதுக்கே இப்படி நடுங்குற? மறுபடியும் பால் கொண்டு வர. வேண்டாம் சீதா, பால் எனக்கு தேவையில்லை. நீ என் பக்கத்திலேயே இருந்தா போதும். சீதா, நான் வருத்தப்படுவேன்னு பயப்படுறியா? சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சுக்க நான் ஒண்ணும் முட்டாள் இல்லை தெரியுமா? பழக பழகத்தான் என்ன நீ சரியா புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஆமா, நீ வாயை திறந்து பதில் பேசவே மாட்டியா? என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கா? அப்போ என்ன உனக்கு பிடிக்கல இல்லையா? ரொம்ப பிடிக்கும். நிஜமா பிடிச்சிருந்தா சத்தியம் பண்ணு பார்க்கலாம். சீதா, சீதா, நீ என்கிட்ட மனம் விட்டு பழகணும், பேசணும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் அப்படியே நடந்துக்கிறேன். சொல்லட்டுமா? உன்னை பிடிக்கும், உன் அழகு முகத்தை சலிப்பின்றி பார்க்க பிடிக்கும், உன் சுவையான பேச்சை நாளெல்லாம் கேட்க பிடிக்கும். போதும் போதும் அத்தா. ஆனா ஒண்ணு, பனி கொட்டும் போது நீ இங்க வந்து நின்னா அதுதான் எனக்கு பிடிக்காது. சீதா, வெக்கமா இருக்கத்தா. வெக்கமா? அது தெரிய ஒரு வழி சொல்றேன். இப்படி வாய. என்னங்க இது, உங்களுக்கு மூளை இருக்கா? என்ன ரோசி, திடீர்னு மூளையை பத்தி பேசிவிட்டியே? இப்படி கண்ணு மண் தெரியாம வரீங்களே, என் உயிர் போயிருந்தா என்ன ஆறுது? என்ன ஆறுது? நானும் விஷத்தை குடிச்சிட்டு உன் பின்னாலேயே செத்து இருப்பேன். நீ போனப்புறம் நான் உயிரோட இருப்பேன் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதிலும் விளையாட்டுதான். ரோசி, இன்னுமா நீ என்ன புரிஞ்சுக்கல? இந்த அற்ப சடலத்தை நான் எதுக்காக பாதுகாக்கிறேன்? உயிர் மேல ஆசையா? இல்லை, நிச்சயமா இல்லை. என் இதய ராணி ரோசியோட நான் வாழ்க்கை நடந்தேன். போதும் போதும், வளர ஆரம்பிச்சிடாதீங்க. ரோசி, நீ பக்கத்தில் இருக்கும்போது நான் பேசுறதெல்லாம் வளரல் இல்லை, அவ்வளவும் காதல் காவியம், கவிதை. இந்த கன்றாவை கொஞ்சம் நிறுத்துங்க, முதலாளி பாத்திர போறாரு, நான் வரேன். ரோசி, இத பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நம்ம அப்புறமா சந்திப்போம். என்ன? சரி. சித்ரா மெடிக்கல்ஸ் ப்ரொப்ரைட்டர் வீடு தானே? ஆமா, நீ எங்க இருந்து வர? நான் வெளியூர். அதான் தெரியுதே, பொட்டி படுக்கையோட வரும்போது. ஆமா, நீ எதுக்காக முதலாளியை பார்க்கணும்? ஆமா, நீ இந்த வீட்டுல என்ன பார்த்தாலே தெரியல, நான் தான் இந்த வீட்டுல ஆல் இன் ஆல். நான் இல்லாம முதலாளி வெளியில தலை காட்ட முடியாது. ஓஹோ, ஆமா. ஒண்ணும் இல்ல, வேலை விஷயமா முதலாளியை பார்த்து போலான்னு வந்தேன். வேலை காலியா இருக்குன்னு எந்த மடையும் சொன்னான்? உங்க முதலாளி தான் சொன்னார். இருக்கிறவனுக்கு வேலையை காணும். வீட்டு வேலை இல்லையா, ஆபீஸ்ல வேலை காலி இருக்குன்னு ஆர்டர் வந்திருக்கு, அதான் பார்த்து போலான்னு வந்தேன். இதை அப்பவே சொல்லி தொலைறதுக்கு என்ன? இந்த பாரு, நீ உள்ள போ,
ஹால்ல முதலாளி இருப்பாரு. அவர் உன்னை ஏதாவது கேள்வி கேட்டா திருன்னு முழிக்காதே, தெரியுதோ இல்லையோ டக்கு டக்குன்னு சொல்லு. அவருக்கு தேவையானது பதில் தான். ரொம்ப தேங்க்ஸ். அப்ப இந்த பெட்டி படுக்கை எல்லாம் சும்மா இங்கே இருக்கட்டும், ஒரு பையன் தொட மாட்டான். சரி. போ. யோ, யோ. போகும்போது என்ன பார்க்காம போயிடாத, முடிவு என்னாச்சுங்கிறத எங்கிட்டையும் சொல்லிட்டு போ. வா. சார் சார், சாரா, நீங்க யாரு? நானு சந்துரு. எந்த சந்துரு? விளக்கமா சொல்ற அளவுக்கு நான் இன்னும் பிரபலமாகல. ஐ சி. படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல, படிச்சு முடிச்சிட்டேன். ஓஹோ, என்ன வேலையில இருக்கீங்க? வேலை தேடுற வேலையில. ஓஹோ, உட்காருங்க. ஓ, நீங்க நிக்கிறீங்களே. அப்ப நாம 2 பேருமே உட்காருவோம். என்ன? ஓ, ஆமா, இப்ப நீங்க யாரை பார்க்க வந்தீங்க? சித்ரா மெடிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் முதலாளியை பார்க்க வந்தேன். எது விஷயமா? வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். நேர்ல வந்து பார்க்க சொல்லி லெட்டர் வந்தது. ஓ, நீங்க தானா அது? குட் குட். ஆமா, எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? மன்னிக்கணும், நீங்க யாருன்னு தெரிஞ்சா. நானா? சித்ரா மெடிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ரொப்ரைட்டரிஸ். ப்ரொப்ரைட்டரிஸா? ஆமா, அந்த கம்பெனி என்னுடையதான். ஓ, வெரி வெரி சாரி. வணக்கம், நான் தெரியாம உட்கார்ந்துட்டேன், மன்னிக்கணும். பரவாயில்லை, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நான் பிஎஸ்சி பாஸ் பண்ணிருக்கேன். சம்பளம் என்ன வேணும்? நீங்க கொடுத்ததை வாங்கிக்கிறேன். டைப்ரைட்டிங் தெரியுமா? தெரியும். ஷார்ட் ஹேண்ட்? தெரியாது. உங்க ஹைட்? 5'6". உங்க வெயிட்? 160. ஆமா, கார் ஓட்ட தெரியுமா? ஓ, காரை பார்த்திருக்கேன். ஐயோ, போச்சு. நோ யூஸ். போச்சுங்களா? ரொம்ப தேங்க்ஸ், நான் வரேன். என்னம்மா அது ஒரே சிரிப்பு? யாரு இது? வேலை விஷயமா? என்ன பார்க்க வந்திருக்காரு? உன்னையா? ஆமாப்பா, இதெல்லாம் ஆபீஸ் விஷயம், நீங்க தலையிடக்கூடாது. நல்ல குறும்புகார பொண்ணுமா நீ. தம்பி, உன் பேர் என்ன? சந்திரு. எதுல படிச்சிருக்க? பிஎஸ்சி பாஸ். டைப்ரைட்டிங் தெரியுமா? தெரியும். ஷார்ட் ஹேண்ட்? தெரியாது. ஏமா சுமார மாட்டா? முடியாது. தம்பி, சம்பளம் என்ன வேணும்? குடுக்கறத வாங்கிக்கிறேன். ஓ, வாலு வாலு. என்னம்மா அது கேட்டதுக்கெல்லாம் நீயே பதில் கொடுக்குற? ஏற்கனவே எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேப்பா. எல்லாத்தையும் விசாரிச்சிட்டியா? சார், குலங்கோத்திரத்தை தவிர பாக்கி எல்லாமே விசாரிச்சுட்டாங்க சார். தம்பி, நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. she is my daughter, a bit mischievous. எஸ். ஓ, வாய் மூட மாட்டே நீ. அலோவ் பண்ணுங்க சார், உங்க டாக்டர் தானே. எஸ் எஸ். பாரு தம்பி, காலையில ஆபீஸ்க்கு வந்து வேலையில சேர்ந்துடு. சரி சார், ரொம்ப நன்றி. வரேன். என்னங்க, உங்களுக்கும் தேங்க்ஸ். நோ மிஸ். பை பை. பை பை. நாளையில இருந்து வேலைக்கு வர சொல்லிட்டார். வெரி குட், வெரி குட். என் முகத்துல முடிச்சவங்களுக்கு எப்பவும் தோல்வி கிடையாது. வேலை வேட்டை முடிஞ்சது, இனிமே வீடு வேட்டை. அப்பதான் உன் முகராசியை நான் தெரிஞ்சுக்கணும். ஆமா, இந்த மெட்ராஸ்ல உனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லையா? இந்த வெக்க கேட்ட ஏன் கேட்கிற, மெட்ராஸ்க்கே இப்பதான் நான் முதல் தடவையா வர்றேன். காலையில இந்த வீட்டை நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பட்ட பாடு. அப்ப ஒண்ணு செய்ய, நானும் இங்க ஒரு ரூம்ல தான் தங்கி இருக்கேன். உனக்கு வீடு கிடைக்கிற வரைக்கும் நீயும் அங்கேயே வந்து இருந்துடு, எனக்கும் துணையா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். நான் வேற வீடு பார்த்து எங்க அம்மாவை கூட்டிட்டு வர வரைக்கும் நீ ரூமை விட்டு என்ன வெளியே வரட்டிடாது. நீ கொஞ்சம் கூட கவலையே படாதே. மவுண்ட் ரோட் பாபுன்னா இந்த சிட்டியே அலரும். ஒரு வீடு என்ன, 9 வீடு பார்த்து தரேன். இந்த மாதிரி நீ கொஞ்ச நேரம் அப்படி வெளியில இரு, நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு போகும்போது உன்னையும் கூட்டிட்டே போறேன். வா வா வா, சும்மா கூச்சப்படாம வா. இது ஒன் ரூம் மாதிரி. ரூம் ரொம்ப அழகா இருக்குப்பா. அழகில்லாத இடத்துல இந்த பாபு தங்கவே மாட்டான். வேலை கிடைச்சோன்னு ரூமுக்கு என்னடா பண்றதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ காப்பாத்துன. சீக்கிரம் ஒரு நல்ல வீடா பார்த்து அம்மா அதை இங்க கூட்டிட்டு வந்துடணும். ஓ, பேஷா செய்யலாமே. இந்த மெட்ராஸ்ல வீடு கிடைக்கிறதா கஷ்டம். டோன்ட் வரி, எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம். இந்த பாரு, எனக்கு கல்யாணம் ஆற வரைக்கும் நீ கவலை இல்லாம இங்கே இருக்கலாம். உனக்கு எப்ப கல்யாணம் ஆக போகுது? கூடி சீக்கிரம் நடக்க வேண்டியதுதான். எல்லாம் அந்த கர்த்தர் தான் கருணை காட்டணும். என்னது கர்த்தர? என்னது புதுசா இருக்கு? ஆமாப்பா, இது புதுசுதான். இந்த பாரு, நான் காதலிக்கிறது ஒரு கிறிஸ்துவ பொண்ணு. நம்ம கடவுளை வேண்டிக்கிட்டாக்க ஜாதி பிரச்சனை வரும். அதுக்கு அவங்க கடவுளையே வேண்டிக்கிட்டா சீக்கிரம் கருணை காட்டுவார்ல. சேச்சா, மனசு ரெண்டு ஒத்து போனதுக்கு அப்புறம் ஜாதியாவது மதமாவது மண்ணாங்கட்டியாவது. ஆமா, காதல் ஒன் சைடா இல்ல அவ சைடும் இருக்கா? என்னமாப்பா, ஒரு சமயம் பார்த்தா காதலிக்கிற மாதிரியும் தெரியுது, இன்னொரு சமயம் பார்த்தா இல்லைங்கிற மாதிரியும் தெரியுது.
இருந்தாலும் நான் கவலைப்படல. என் பர்சனாலிட்டியை வச்சு எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். மனுஷனுக்கு தன்னம்பிக்கை அவசியம் தான். அப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? என்னப்பா நம்ம முதலாளி வீட்டுல நீ பாத்திருப்பியே. முதலாளி வீட்லயா? யார் ஒரு பொண்ணு அழகா ஹால்ல உட்கார்ந்துட்டு இருந்தாள் அவளா? இப்ப ஹால்ல உட்கார மாட்டாளே. பின்ன என்ன சமயக்கட்டுல இருப்பா? நீ என்னப்பா கேலி பண்ற? இந்த பாரு நம்ம முதலாளி ரூம்ல ஒரு பொண்ணு இல்ல, அட டைபிஸ்ட் கேளு ரோசி ரோசி. அதுதான் என் ரோஜா. இப்ப எங்க காதல் கொழுந்து விட்டு எரியுது. கொழுந்து விட்டு எரியுதா? ஆமா, பெட்ரோல்ல ஆரம்பிச்ச காதல் இல்ல. சிரிக்காதப்பா. இந்த பாரு தினம் நான் பெட்ரோல் பில் எடுத்துட்டு போய் கணக்கு கொடுக்க போவேன். அதுல இருந்து இந்த காதல் வெரி குட். கவலைப்படாத பாபு, நான் அங்கதானே இருக்கேன். உன் காதல் நிறைவேற நான் உதவி செய்யறேன். வேண்டாம்ப்பா, பின்னால நான் உனக்கு ஏதாவது கைமாறு செய்ய வேண்டிய வந்தா? இதெல்லாம் ஹெல்ப் தானப்பா. எப்படி? இன்னைக்கு நீ காதலிக்கிற, நான் ஹெல்ப் பண்றேன். நாளைக்கு நான் காதலிச்சா நீ ஹெல்ப் பண்ணு. ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட். What can I do for you, please? Nothing. This has got to be typed immediately. Sure, sure. By the way, may I know your name, please? Chandra. Oh, what a lovely name. Thank you. Oh, sorry. அப்பா, வாமா உட்கார். வேலையெல்லாம் முடிஞ்சதாப்பா? ஏம்மா? இல்ல, நீங்க ஏதோ மீட்டிங் போகணும்னு சொன்னீங்களே, உங்களை டிராப் பண்ணிட்டு அப்படியே கிளப் போலான்னு வந்தேன். 10 minutes உட்காரு. Good morning. Yes. ரெண்டு லெட்டர்ஸ்ல கையெழுத்து. ஓகே. குட். ஒழுங்கா வேலையெல்லாம் புரிஞ்சுக்கல? எஸ். என்ன பர்சனே? சந்திர. இருக்கா? இது பார், நீ இந்த கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா சீக்கிரமா ப்ரமோஷன் கிடைக்கும், தெரியுமா? தேங்க்யூ சார். லுக் ஹியர் மிஸ்டர் சந்திரு அப்பா. சந்திரு. மிஸ்டர் சந்திரு, ஃபர்ஸ்ட் மேரேஜ். என்ன கிழி சட்டை போட்டுருக்க? நோ நோ, எங்க ஆபீஸ்ல எல்லாம் டீசெண்டா இருக்கணும், தெரியுமா? அதர்வைஸ் ஐ டோன்ட் லைக் இட். எனக்கு பிடிக்காது. நல்ல சட்டை இல்லையா மிஸ்டர் சந்திரு? இல்ல, தைக்கணும். வாட் டு யூ மீன் தைக்கணும்? இன்னும் தைச்சிருக்கணும். ஓ நோ நோ. ஆல்ரைட். நாளைல இருந்து நல்ல டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வா. தெரிஞ்சதா? லுக் ஹியர் மிஸ்டர் சந்திரு. சந்திரு, ஆமா, துணி வாங்க பணம் இருக்கா? இருக்கு சார். குட் குட். எவ்வளவு பணம் வச்சிருக்க? காட்டு பார்க்கலாம். கம் ஆன் மேன், குயிக். வளையல பணத்தை காட்டு சொன்னா வாட் இஸ் திஸ்? இதுதான் சார் இருக்கு. எங்க அம்மா செலவுக்கு இதைத்தான் கொடுத்துருச்சாங்க. சரி சரி. என்னப்பா சரி சரி, அவங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்க சொல்லுங்கப்பா. அட்வான்ஸா? நோ நோ, நம்ம ஆபீஸ்ல அந்த ஹேபிட்டே கிடையாது. பரவாயில்ல சார், எனக்கு அட்வான்ஸ் வேண்டாம். இருங்க, பணம் நான் தரேன். நான்சென்ஸ். நீ பணம் கொடுக்கறதாவது? யூ ஆர் இன்சல்டிங் மீ டார்லிங். ஆல்ரைட், நானே பர்சனலா கடன் தரேன் உனக்கு. 50 rupees. ஆனா சம்பளம் வாங்குற உடனே திருப்பி கொடுத்தணும், தெரியுதுல்ல? எனக்கு அங்க சொல்லு. தேங்க்யூ. அந்த துணி எடுங்க. அது என்ன விலை? 6 ரூபாய் பத்தனாங்க. அடே அப்பா, வேண்டாம் வேண்டாம். மிஸ்டர் சந்துரு, வணக்கம். வணக்கம். உங்களை நான் கவனிக்கவே இல்லை. ஆமா, அந்த துணியை ஏன் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க? ரொம்ப நல்லா இருக்கு, எடுத்துங்களேன். அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லை. கடைக்காரர் எனக்கு தெரிஞ்சவரு, கடன் தர சொல்லட்டுமா? வேண்டாம். அவ்வளவு விலையில வாங்கினா என்னுடைய நிலைமைக்கு கட்டுப்படியாக. உங்க தயவுனால எனக்கு வேணுங்கிற துணிமணி எல்லாம் வாங்கிட்டேன். ரொம்ப நன்றி. மிஸ்டர் சந்துரு, இவ்வளவு மரியாதை நீங்க கொடுத்தா எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. நான் வரேன். என்னப்பா சந்துரு? ஓ, நீயா? ஆமா, துணிலாம் வாங்கிட்டியா? ஓஎஸ், என் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டேன். சரி சரி, அம்மா வந்தாச்சு, நான் போறேன். நீ சீக்கிரமா ரூமுக்கு வந்து சேரு. ஓஎஸ். மிஸ்டர் சந்துரு, நீங்க எங்க போனோம்? நான் மவுண்ட் ரோடு வரைக்கும் போறேன். வெரி குட், நான் அங்க போறேன். உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன், வாங்க. பரவாயில்ல, நான் போறேன். அட சும்மா வா, பரவாயில்ல.